கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். 2 பேர் 2 காரியங்களை கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? 2 பேர் என்ன செய்யறாங்க? 2 காரியங்களை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருடன் கொல்லவும் அழிக்கவும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் அவர் வந்திருக்கிறாரு. அந்த வாழ்வு சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்திருக்கிறார். இந்த 2 பேருக்கும் என்ன தேவை தெரியுமா? என்ன தேவை தெரியுமா? உங்களுடைய என்னுடைய அனுமதி தேவை. அவங்க எப்படி அந்த அனுமதியை பெற்றுக்கொள்றாங்க? இருவரும் அவர்களுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார்கள். நம்முடைய எண்ணங்களில் அந்த வார்த்தைகள் போகும்போது எந்த வார்த்தையை நீங்க நம்புறீங்களோ அந்த வார்த்தை உங்களுடைய கற்பனையில் உயிர் கொண்டு அது பலனாக வெளியில என்ன செய்கிறது? வருகிறது. 2 பேருக்குமே அனுமதி நம்ம எதுல தான் கொடுக்கிறோம்? நம்ம சிந்தனையில தான் அனுமதி கொடுக்கிறோம். ஒரு வீட்டுக்கு போகணும்னா வாசல் திறந்து தான் ஒருவரை என்ன செய்ய முடியும்? உள்ள அனுமதிக்க முடியும் இல்லையா? உள்ள போக முடியும். அது போல அது சாத்தானாக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் அவர்கள் உள்ள வருகிறது எப்படி வர முடியும்? சிந்தனையின் வழியாக தான் என்ன செய்ய முடியும்? வர முடியும். நம்ம வீட்டுக்கு திருடன் வரக்கூடாதுன்னா நம்ம கதவை என்ன செய்வோம்? பூட்டி வச்சிருப்போம் இல்லையா? அப்போ இந்த வழியாதான் திருடன் வருகிறான் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த சிந்தனையை என்ன மாதிரி காவல் வச்சிருக்கிறோம்? உங்களுடைய நம்பிக்கை தான் நீங்க அவனுக்கு கொடுக்கின்ற அனுமதி. அதனாலதான் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னா, அவருடைய வார்த்தைகளை நம் கண்களை விட்டு என்ன செய்யக்கூடாதா? பிரிக்க கூடாது. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசுவின் தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். இந்த வார்த்தைய நீங்க நம்பும் பொழுது, உங்க சிந்தனைகள்ல நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது, அத உங்க சிந்தனைகள்ல நீங்க வைத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தையானது உங்க கற்பனையோடு சேர்ந்து அங்கு உயிர் பெற ஆரம்பிக்கும். எப்படி ஒரு குழந்தை சில காலம் அது கருவறையில இருக்குதோ, அதோட வளர்ச்சிக்காக அது கருவறையில என்ன செய்யும்? இருக்கும். அது கை கால் உறுப்புகள் எல்லாம் அது வளர்ந்து ஒரு சில குறிப்பிட்ட காலத்துலதான் அந்த குழந்தை என்ன செய்யும்? வெளியே வரும். அது போல நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், இந்த வாழ்வு தருகின்ற வார்த்தையை உங்க சிந்தனையில நீங்க ஏற்றுக்கொண்டு அதை தொடர்ச்சியாக அதை எப்பொழுதுமே உங்க சிந்தனையில நீங்க வைத்திருக்க 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 அந்த வார்த்தையில உள்ள உயிரானது உங்க கற்பனையோடு சேர்ந்து ஒரு பலனாக அங்க என்ன செய்கிறது? உயிர் பெறுகிறது. அது இங்க உயிர் பெறாம வெளியில அது என்ன செய்யாது? உயிர் பெறாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க சிந்தனையில அது கற்பனையாக அது மாறும் வரை அது வெளியில வந்த பலனை உங்களால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன், நான் சொல்லதான் செய்யறேன், நான் விசுவாச அறிக்கைகள் சொல்லதான் செய்யறேன், அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஏன் நடக்கல? ஏன் நடக்கல என்ற கேள்வியே அவர்களுக்கு பதிலாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் கற்பனையில அது நடந்து விட்டதாக அவங்க இன்னும் என்ன செய்யல? பார்க்கல. பிரச்சனைக்கு மத்தியில அதை நான் பார்த்து விட்டேன், அதை நான் பெற்றுக்கொண்டேன், நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன், நான் இந்த பிரச்சனையை ஜெயித்து விட்டேன், என் சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன்னு உங்களுக்கு உங்க கற்பனையில நீங்க பார்க்காத ஒன்றை உங்க சரீரத்துல உங்களால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது.
அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, என் மகனே, என்னுடைய வார்த்தைகளை உன் கண்களை விட்டு என்ன செய்யாத, பிரிக்காத. அது எப்படி? அது பார்க்காமல் இருக்கின்ற ஒன்றை பிரச்சனைக்கு மத்தியில நான் பார்த்துட்டேன், எப்படி என் கற்பனையில பார்க்க முடியும்? நீங்க கேட்கலாம், ஒரு டாக்டர் கிட்ட ஒரு நோயாளி போகிறார். அவருக்கு அவருடைய சரீரத்துல கேன்சர் நோய் இருக்குது. அதை அன்றைக்குதான் கண்டுபிடிக்கிறாங்க ஸ்கேன்ல. டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கிற தகவலை அவர் ஒரு முறை சொல்லுகிறார். இதை கேட்டுட்டு அந்த நோயாளி வெளியே வருகிறார். டாக்டர் சொன்னது ஒரு முறைதான், ஆனா அவருடைய உள்காதுகள் அது எத்தனை முறை ஒலிக்கும்? எத்தனை முறை ஒலிக்கும்? கிட்டத்தட்ட வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 1000 தடவை என்ன செஞ்சிடும்? கேன்சர் கேன்சர்னு கேட்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, அந்த கேன்சர் நோய் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? அது அந்த மரண கற்பனையை உங்க சிந்தனைக்கு என்ன செய்யும்? கொடுக்கும். நான் இல்லை என்றால் என் உறவுகள் என்ன செய்யும்? என் பிள்ளைகள் என்ன செய்யும்? இந்த பொறுப்புகள் எல்லாம் என்ன செய்யும்? அந்த பயம் வந்து உங்க சிந்தனையில எதா மாறுது? கற்பனையாக மாறுகிறது. ஆனா அந்த கேன்சர் நோயாளி இன்னும் இறந்து போகல. அவர் இன்னும் அதை பார்க்கல. பார்க்காத ஒன்றை, அதை இன்னும் பெற்றுக்கொள்ளாத ஒன்றை அவர் கற்பனையில் அவரால் பார்க்க முடியுதா இல்லையா? அப்போ ஒரு மரண கற்பனை, ஒரு பயத்தின் கற்பனை, நீங்க பெற்றுக்கொள்ளாத ஒன்றை உங்க கற்பனையால பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையில உள்ள ஜீவனுக்கு ஏதுவான கற்பனைய உங்களால பார்க்க முடியுமா? முடியாதா? அது உங்களோட வல்லமை இல்லை, அது வார்த்தையின் வல்லமை. தேவனுடைய வார்த்தை மட்டும் இல்ல, மரணத்தின் வார்த்தைகளுக்கும் உங்க கற்பனைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு. அதனாலதான் இதுக்கு முந்தின வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். என் வார்த்தைகளுக்கு உன் செவியை சாய். நீங்க மரணத்தின் வார்த்தையை கேட்டீங்கன்னா உங்க கற்பனை மரணத்தின் கற்பனையா தான் இருக்கும். நீங்க பயத்தின் வார்த்தையை கேட்டீங்கன்னா உங்க கற்பனை பயத்தின் வார்த்தை, சந்தேகத்தின் வார்த்தை, கவலையின் வார்த்தையாக தான் இருக்கும். அதனாலதான் நீ அதை கேட்காத, எதை கேளு? என் வார்த்தைகளை கேள். நீங்க அவருடைய வார்த்தைய உங்க சிந்தனையில நீங்க பிரிக்காம வைத்திருந்தால் போதும். அந்த வார்த்தை அதற்கேற்ற கற்பனையை உங்க சிந்தனையில கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு. என் கற்பனை மாறலையே அப்படிங்கிற கவலை, குழப்பம் உங்களுக்கு வேண்டாம். அது யாரோட பொறுப்பு? வார்த்தையின் பொறுப்பு. அவரின் வேலை அது. அது உங்க கற்பனையை மாற்றுறது அப்படிங்கிறது நீங்க தொடர்ச்சியா வைத்திருக்கும் போதுதான் நடக்கும். நீங்க விட்டு விட்டு அந்த வார்த்தையை உங்க சிந்தனைகளுக்கு கொடுக்கறது என்ன செய்ய முடியாது. ஒரு குழந்தைய வயிற்றுக்குள்ள இருந்து எடுத்துட்டு உள்ள வச்சா அது வளருமா? கேட்டாலே நமக்கு சிரிப்பா வருது இல்லையா? அப்படிதான் நம்ம சிந்தனை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வார்த்தையை விட்டு விட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு விதை முளைக்கணும்னு சொன்னா அது மண்ணிற்குள் இருக்க வேண்டும். அந்த விதைய தோண்டி தோண்டி எடுத்து கையில வச்சா அது எப்படி முளைக்கும்? அது போலதான் தேவனுடைய வார்த்தையும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் சத்தியத்தை கேட்கிறேன், அந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன், அடுத்து என் பிரச்சனைகளை நான் ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா உங்க கற்பனை அந்த வார்த்தைக்கு ஏற்ற விதமாக என்ன செய்யாது? மாறாது. அதனாலதான் அவருடைய வார்த்தை சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:20-21. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. உனக்கு நேரம் கிடைக்கும் போது, உனக்கு வாய்ப்பு இருக்கும் போது, உனக்கு நல்ல உணர்வுகள் இருக்கும் போது, உன்னால் முடியும் பொழுது எப்பொழுதாவது என் வார்த்தையை உன் கண்களை விட்டு வைத்துக்கொள் அப்படின்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. உன் கண்களை விட்டு என்ன செய்யாத? பிரிக்காத. எப்பொழுதும் தொடர்ச்சியாக. பிரிக்காதிருப்பதாக, பிரியாதிருப்பதாக. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா எப்பொழுதும், தொடர்ச்சியாக. அந்த வார்த்தையை நம்ம கற்பனையில என்ன செய்யணுமா? வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வைத்திருக்கும் போது அந்த ஜீவனுள்ள வார்த்தையானது அதற்கேற்ற கற்பனையை உங்க சிந்தனைக்கு என்ன செய்யும்? மாற்றும். அதை நீங்க நம்ப ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தையில் உள்ள உயிரானது உங்க கற்பனைக்கு உயிர் கொடுத்து விடும். அது உயிர் கொடுத்து உங்க விசுவாசம் வளர வளர ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது பலனாக வெளியில என்ன செஞ்சிடும்? வெளிப்படும்.
இப்படிதான் உங்க ஆவிக்குரிய கருவறையில உங்க சிந்தனையில நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன்கள் உருவாகின்ற விதம் இதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு குழந்தை வளருகின்ற மாதிரி தான். எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான பகுதியா நம்முடைய சிந்தனை இருக்கு இல்லையா? இது நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்விற்கான முறை மட்டும் இல்ல, நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மரணத்திற்கான முறையும் இதுதான். ஒரு பயத்தை குறிச்சு நீங்க அதை கேட்டு உங்க சிந்தனையில அந்த பயத்தை நீங்க வைத்து கொண்டே இருக்க இருக்க அந்த பயத்தின் வார்த்தை அதை நீங்க நம்பும் பொழுது, நல்லா கவனிங்க, நீங்க நம்பாமல் ஒரு பலன் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அது வாழ்வாக இருந்தாலும் அது மரணமாக இருந்தாலும் அது உங்க சிந்தனையில இருக்க இருக்க உங்களுக்கு அதன் மேல் என்ன வந்துரும், நம்பிக்கை வந்துரும். அது தேவனுடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி, அது பயத்தின் வார்த்தையாக இருந்தாலும் சரி, அதை உங்க சிந்தனையில நீங்க வைத்திருக்க அதை நீங்கள் நம்பும் போது அந்த பயத்தின் வார்த்தை உங்க கற்பனைக்கு என்ன செஞ்சிரும், உயிர் கொடுத்து விடும். அப்படி உயிர் கொடுத்து அதை நம்ப ஆரம்பிக்கும் போது அது வளர ஆரம்பிக்கும். வளர்ந்து அது அதோட விளைவுகளை வெளியில என்ன செய்யும், கொடுக்கும். அதனாலதான் அவருடைய வார்த்தை சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை என்ன செஞ்சிருக்கிறாரா, கொடுத்திருக்கிறார். இந்த பயத்தின் ஆவியை என்ன செய்யல, தரல. இந்த வார்த்தையை நீங்க உங்க சிந்தனையில வைக்கும் போதுதான் அந்த பயத்தின் கற்பனையை நீங்க என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.